முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது ரயில் கட்டண உயர்வு. 15 ரூபாய் முதல் 85 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிப்பு. வங்கதேசத்தில் மேலும் ஒரு இளைஞர் அடித்துக் கொலை. மத சுதந்திரத்தில் அரசு தலையிடுவதே காரணம் என ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டு. மக்கள் தொகை பதிவேட்டின் விவரங்களை பெற விசாரணை அமைப்புகளுக்கு அனுமதி. தேசிய புலனாய்வு கட்டமைப்பில் 14,000 காவல் நிலையங்கள் இணைப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாடு முழுவதும் 1,69,000 பேர் மனு. பெயர்கள் விடுபட்டதற்கு தேர்தல் ஆணையமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வணக்கம். நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு டிக்கெட்டிற்கு 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. ரயில்வே அமைச்சகம் கடந்த வாரம் புதிய கட்டண உயர்வை அறிவித்தது. அதன்படி சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்கு கட்டண உயர்வு இல்லை என்றும், அதற்கு அதிகமான தொலைவு கொண்ட பயணத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா கட்டண உயர்வு என தெரிவிக்கப்பட்டது. மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சாதாரண படுக்கை வசதி மற்றும் குளிர்சாதன படுக்கை வசதி கொண்ட வகுப்புகளில் கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது சாதாரண படுக்கை வசதி வகுப்பில் சென்னை திருச்சிக்கு இதுவரை 245 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 252 ரூபாயாக அது அதிகரித்துள்ளது. சென்னை நாகர்கோவிலை பொறுத்தவரை கட்டணம் 430 ரூபாயில் இருந்து 445 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோல் குளிர்சாதன படுக்கை வசதி வகுப்பில் சென்னை திருச்சி கட்டணம் 655 ரூபாயில் இருந்து 662 ரூபாயாகவும், சென்னை நாகர்கோவில் கட்டணம் 1125 ரூபாயில் இருந்து 1140 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோன்று தேசிய அளவில் அதிக பயண தூரம் கொண்ட திருவனந்தபுரம், சில்சார், கன்னியாகுமரி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட ரயில்களில் கட்டணம் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 4,200 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கன்னியாகுமரி அசாம் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கட்டணம் 85 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. பயணிகள் ரயில் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டணம் உயர்த்தப்படவில்லை. ரயில்வே தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, ஓய்வூதியத்திற்கான செலவு, நடைமுறை செலவு அதிகரிப்பு, பயணிகள் பாதுகாப்பு செலவு உள்ளிட்ட காரணங்களுக்காக கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவதாகவும், இதன் மூலம் ரயில்வே அமைச்சகத்திற்கு 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ள பயணியருக்கு இந்த கட்டண உயர்வு பொருந்தாது. இன்று முதல் டிக்கெட் முன்பதிவு செய்வோருக்கே புதிய கட்டண விகிதம் பொருந்தும் என்றும் ரயில்வே அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. வங்கதேசத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு தலைநகர் டாக்கா உள்பட நாடு முழுவதும் அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் வெடித்ததை அடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் மாணவர் புரட்சிக்கு தலைமை வகித்த ஹரீப் உஸ்மான் ஹாடி டிசம்பர் 12ஆம் தேதி முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். உயர் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 19ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். ஹாடி படுகொலையின் பின்னணியில் இந்திய உளவுத்துறையான ரா இருப்பதாக தகவல் பரவியதால் அந்நாட்டில் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்தன. இந்நிலையில் மைமன்சிங் மாவட்டத்தில் ஜவுளி ஆலையில் பணியாற்றி வந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததாக கூறி ஒரு கும்பலால் கடந்த வாரம் அடித்துக் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 21 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் கடந்த 23ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. மேலும் ஒடிஷாவிலும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் ராஜ்பரி மாவட்டம் பங்ஷா பகுதியில் வசித்து வந்த அம்ரித் மண்டல் என்ற 29 வயது இளைஞர் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஒரு கும்பலால் கொல்லப்பட்டுள்ளார். அம்ரித் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததாகவும், இதனால் அப்பகுதியினர் ஒன்று சேர்ந்து அவரை அடித்துக் கொன்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வங்கதேசத்தில் அடுத்தடுத்து 2 இந்து இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தால் அந்நாட்டில் சிறுபான்மை மக்களிடையே பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே வங்கதேச இடைக்கால அரசு மத சுதந்திரத்தில் தலையிடுவதால் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெறுவதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் விவரங்களை போலீஸ் உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளுக்கு எளிதாக வழங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் குடிமக்கள் தங்களை பற்றிய விவரங்களை அரசிடம் பதிவு செய்து கொள்வதே NPR எனப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகும்.
குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 6 மாதங்களுக்கு மேல் வசிப்பவர்கள் அல்லது அடுத்த 6 மாதங்களுக்கு மேல் வசிக்க திட்டமிடுபவர்கள் இதில் பதிவு செய்ய வேண்டும். இது அரசாங்க திட்டங்கள், சேவைகளை வழங்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துதல் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்படும். இந்த பதிவு இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நாட்கிரிட் எனப்படும் தேசிய புலனாய்வு கட்டமைப்பு என்பது 11 மத்திய விசாரணை அமைப்புகள் மற்றும் அனைத்து மாநில காவல்துறையுடன் இணைந்து தரவுகள் சேகரிப்பு மற்றும் வழங்குதல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நாட்கிரிட் அமைப்பில் 119 கோடி இந்தியர்களின் மக்கள் தொகை பதிவேடு விவரங்கள் சமீபத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சந்தேக நபர்களின் ஆதார் மற்றும் வங்கி விவரங்கள், ஓட்டுநர் உரிமங்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய பண பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் விசாரணை அமைப்புகள் எளிதாக பெற முடியும். நாட்டில் உள்ள 14,000 காவல் நிலையங்கள் நாட்கிரிட் தரவு கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி குற்றவாளி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு முன்பே அவரை பற்றிய முழு விவரங்களை விசாரணை அமைப்புகள் பெற முடியும். இதன் மூலம் போலீசார், புலனாய்வு மற்றும் உளவுத்துறையினருக்கு விசாரணைக்கான நேரம் குறைவதுடன் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் உதவும் என கூறப்படுகிறது. விசாரணை அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் மட்டுமே நாட்கிரிட் தரவுகளை பெறும் வகையில் இருந்த நிலை தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு அதிகாரிகள் மட்டத்தில் உள்ள அனைவரும் எளிதில் அதன் தரவுகளை கேட்டு பெறும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரு உபேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி தலைமை மீது 2 எம்எல்ஏக்கள் உட்பட மூத்த நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளதால் அக்கட்சி உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி போட்டியிட்ட 6 தொகுதிகளில் 4இல் வெற்றி பெற்றது. இதில் சசாரம் தொகுதியில் திரு உபேந்திர குஷ்வாஹாவின் மனைவி திருமதி ஸ்னேலதா வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். மேலும் தேர்தலிலேயே போட்டியிடாத தனது மகன் திரு தீபக் பிரகாஷை பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர்களுடன் பேசி திடீரென அவரை அமைச்சராக்கினார். இதனால் அதிருப்தி அடைந்த ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவின் துணைத் தலைவர் திரு ஜிதேந்திரநாத், மாநில பொதுச் செயலாளர் திரு ராகுல்குமார் உள்ளிட்ட 7 முக்கிய நிர்வாகிகள் கடந்த மாதம் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகினர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி திரு உபேந்திர குஷ்வாஹா நடத்திய ஆலோசனை கூட்டத்தை மொத்தமுள்ள 4 எம்எல்ஏக்களில் திரு அலோக் குமார் சிங், திரு மாதவ் ஆனந்த் ஆகிய இருவர் புறக்கணித்துள்ளனர். அவர்கள் இருவரும் கட்சி தலைமை மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் மேலும் 8 முக்கிய நிர்வாகிகளும் பதவி விலகியுள்ளனர். இதனால் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி பிளவுபடும் சூழல் உருவாகியுள்ளது. இதனிடையே இந்த குழப்பங்களின் பின்னணியில் பாஜக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பீகார் அரசியலில் மீண்டும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1.69 லட்சம் பேரும், பெயர் நீக்கம் செய்ய 1211 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வீடு வீடாக கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டு கடந்த 14ஆம் தேதி அவை பூர்த்தி செய்து பெறப்பட்டன. இதையடுத்து 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் 5.43 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. 97.37 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். இதில் பெருமளவில் குளறுபடி நடைபெற்றிருப்பதாக வாக்காளர்களும் அரசியல் கட்சியினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்கள் இரட்டை பதிவுகள் இடம்பெற்றுள்ளதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் பேரூராட்சி வார்டு எண் 13இல் வசித்து வந்த கிருஷ்ணசாமி என்பவரின் மனைவி பத்மாவதி கடந்த 9 மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். அதேபோல் வீட்டு எண் 56இல் வசித்து வந்த பிச்சைமணி என்பவரும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு காலமானார். ஆனால் இந்த 2 பேரின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 2 இரட்டை பதிவு என்பது ஒரு நபருக்கு வந்திருக்கிறது. 2 வாக்காளர்களுக்கு, இறந்தவர்களுக்கு வாக்குகள் வந்திருக்கிறது. இதை எவ்வாறு தேர்தல் ஆணையம் கணக்கிட்டது, எப்படி அதை வாக்கு இருக்கிறது என்று பதிவிட்டது என்று எனக்கு தெரியவில்லை. இதேபோன்று வீட்டு எண் 2இல் வசித்து வரும் ஷர்மிளா என்பவரின் பெயர் பாகம் எண் 50 மற்றும் 51 என 2 முறை இடம்பெற்றுள்ளது. ராசிபுரம் அருகே உள்ள வெண்ணந்தூர் பேரூராட்சியில் 3வது வார்டில் கணவர் பெயர் பட்டியலில் நீடிக்கும் நிலையில் தமது பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக பொட்டியம்மாள் என்ற 75 வயது மூதாட்டி புகார் தெரிவித்துள்ளார். இதனிடையே நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்க்கும் பணிகள் 19ஆம் தேதியில் இருந்தே தொடங்கியது.
இதற்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் புதிதாக பெயர் சேர்க்கவும், ஏற்கனவே நீக்கப்படாதவர்களை நீக்கவும் சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் மற்றும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து வருகின்றனர். இது தவிர தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் 2.64 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர்கள் சேர்ப்பு மற்றும் ஆட்சேபம் தெரிவித்து நீக்குவதற்கான மனுக்களை அளித்து வருகின்றனர். பொதுமக்களை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க படிவம் 6ஐ நேற்று முன்தினம் இரவு வரை 1,68,825 பேரும், பெயர் நீக்கம் செய்ய படிவம் 7ஐ 1,211 பேரும் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று முதல் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து திரு ஸ்டாலின் மாவட்ட வாரியாக கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இன்று செல்லும் அவர் ஏமப்பேரில் நிறுவப்பட்டுள்ள கலைஞரின் வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார். இதையடுத்து வீர சோழபுரத்தில் அனைத்து வசதிகளுடனும் அரசின் அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் செயல்படும் வகையில் 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 தளங்கள் கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள், முதல்வரின் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் வீடுகள், நியாய விலை கடைகள் என 100 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2525 திட்டப் பணிகளை திறந்து வைக்கும் முதலமைச்சர் 81 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் பள்ளி வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைக்கிறார். இதையடுத்து பல்வேறு துறைகளுக்கான 386 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 62 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் 2,16,056 பயனாளிகளுக்கு 1,045 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார். இதன் தொடர்ச்சியாக நாளை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் 63 கோடியே 74,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 46 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு துறைகளின் சார்பில் 2,66,194 பயனாளிகளுக்கு 1,400 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். திரு அன்புமணி பாமகவில் உறுப்பினரே இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பு பாமகவின் கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் வரும் 29ஆம் தேதி பாமகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடைபெற உள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பார் என்றும் திரு மணி தெரிவித்தார். போலியான ஆவணங்களை காண்பித்து பாமக தொண்டர்களை அன்புமணி தரப்பு ஏமாற்றுவதாகவும், விருப்ப மனு என்ற பெயரில் கபட நாடகம் அரங்கேறி வருவதாகவும் அவர் கூறினார். திரு அன்புமணியை டாக்டர் ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கிய பிறகு அவர் எவ்வாறு பாமகவின் உறுப்பினராக இருப்பார் என்றும் திரு ஜி.கே. மணி கேள்வி எழுப்பினார். திரு அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்களின் செயல்பாட்டால் டாக்டர் ராமதாஸ் மனவேதனை அடைவதாகவும், அவரை சீண்டுவதால் பாதிப்பு அன்புமணி தரப்புக்கே என்றும் திரு மணி எச்சரித்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். பொறுப்பும் இல்லை, உறுப்பினர் இல்லை. அவர் கூட இருக்கிறவங்க மருத்துவர் ஐயாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசுறது, தேர்தல் ஆணையத்துக்கு மறுபடியும் கடிதம் கொடுக்குறது, இது எது காட்டுதுன்னு சொன்னால், இப்போ தேர்தல் நெருங்கி வருது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் விருப்பம் ஒன்று நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட இருக்குது, எங்கள் கூட கூட்டணி பேசுங்க, எங்கள் கூட அதிகமாக செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சும்மா போலியாக ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி கூட்டணி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம். சேலத்தில் திட்டமிட்டபடி பொதுக்குழு மற்றும் செயற்குழு வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் திரு ஜி.கே. மணி கூறினார். இதற்கிடையே பாமகவின் கொடி மற்றும் சின்னத்தை டாக்டர் ராமதாஸ் தரப்பு பயன்படுத்தவும், கூட்டங்கள் நடத்தவும் தடை விதிக்க கோரி அன்புமணி தரப்பினர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற நெசவு தொழிலாளியின் மகள் வங்கி தேர்வு எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன், விஜயலட்சுமி தம்பதி நெசவு தொழில் செய்து வருகின்றனர். இவர்களின் மகளான கமலிக்கு வங்கி அதிகாரி பதவிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் கனவாக இருந்துள்ளது.
கணிதத்தில் இளநிலை பட்டப்படிப்பு படித்த அந்த பெண்ணால் குடும்பத்தில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் வங்கி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல முடியவில்லை. இந்நிலையில்தான் ஏழை நடுத்தர வகுப்பு மாணவர்களும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல இலக்கை அடைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டம் கமலிக்கு கை கொடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கட்டணமில்லா உண்டு உறைவிட பயிற்சி திட்டத்தில் சேர்ந்த அவர் அங்கேயே தங்கி படித்து வந்துள்ளார். கமலிக்கு அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்கள் சொல்லிக் கொடுத்தனர். இதனால் வங்கி தேர்வுக்கான நுணுக்கங்களை கற்ற கமலி அந்த தேர்வுக்காக தீவிரமாக தயாரானார். SBI நடத்திய புரொபேஷனரி ஆபீசர் தேர்வில் கலந்து கொண்ட அவர் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றார். பெற்றோருடன் வங்கி தேர்வு முடிவை பார்த்த கமலி உற்சாக மிகுதியில் துள்ளி குதித்தார். காலம் பூரா எங்களுக்கு இன்னுமே சந்தோஷம் தான். இது குறித்து கருத்து தெரிவித்த கமலி, ஏழை மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் ஒரு வரப்பிரசாதம் என்றார். மேலும் தனது சகோதரனும் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து வங்கி அதிகாரியாக உள்ளதாகவும் மும்பையில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே தறிதான் ஓட்டுறாங்க. நெசவு தொழில் தான் ஓட்டி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அண்ணாவும் நானும் சேர்ந்து தான் படித்தோம். ஏன்னா கஷ்டப்படுறது எல்லாத்தையும் உணர்ந்து படிக்கணும்னு நினச்சி படித்தோம். 2 பேருமே இப்போ போஸ்டிங் வந்திருக்கோம். ஏன்னா அண்ணா வந்து நான் SBIயில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500 வேக்கன்சியில் ஒரு மெம்பர். அண்ணாவும் அதே மாதிரி வேலையை விட்டுட்டு படித்தாங்க. இப்போ அண்ணாவும் கிளியர் பண்ணி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் தான் இது. இதற்கிடையே கமலி மற்றும் அவரது பெற்றோரின் மகிழ்ச்சி வீடியோக்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வங்கி தேர்வில் வெற்றி பெற்ற கமலிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நெசவாளர் குடும்ப பெண்ணின் வெற்றியை பார்க்கும்போது தாமே ஜெயித்தது போல் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தொடர் விடுமுறையை அனுபவிக்க சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்து வருகின்றனர். அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என அடுத்தடுத்து வரும் விடுமுறை நாட்களால் 4ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் சென்னை போன்ற நகரங்களில் வாழும் மக்கள் சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் நேற்று குவிந்த மக்கள் அங்குள்ள பாம்பு, மான், மயில், முதலை, குரங்குகள் உள்ளிட்டவற்றை பார்த்தனர். பெற்றோருடன் வந்த சிறுவர்கள் பூங்காவில் விளையாடி மகிழ்ந்தனர். இயற்கை சூழலோடு நண்பர்களுடன் ஒன்றாக கூடி விளையாடுவதும் விலங்குகளை பார்ப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக பூங்காவை பார்வையிட வந்த மக்கள் தெரிவித்தனர். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கேன். இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபிஷ் இருக்குது, பேர்ட்ஸு, மங்கி, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. எல்லாம் இங்கே வந்து ஜாலியாக பார்த்துட்டு போங்க. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு. நல்லா இருக்குது. எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பசங்கள்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் அழைச்சிட்டு வரோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குடும்பத்துடன் திரண்டவர்கள் சிங்கம், புலி, கரடி மற்றும் பறவைகளை கண்டு ரசித்தனர். 1700க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்று மட்டும் 10,000 பேர் பூங்காவை பார்வையிட்டுள்ளதாகவும் வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். மாமல்லபுரத்தில் குடும்பத்துடன் குவிந்த மக்கள் கடற்கரை கோயில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை, கிருஷ்ணன் மண்டபம், அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட கலை சின்னங்களை ரசித்தனர். தரையில் அமர்ந்து குடும்பத்துடன் கேக் மற்றும் உணவுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். I am from Andhra. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே டிவியில் பார்த்துட்டு அப்புறம் இங்கே மகாபலிபுரம் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் நேரங்க பார்த்துட்ருக்கு. நான் நேராக பார்த்துருக்கு. எனக்கு எல்லாமே கிறிஸ்மஸ் செலவு ஃபேமிலிக்கு எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. உதகையில் சாறை சாறையாக படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகளால் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அங்குள்ள தாவரவியல் பூங்கா கூட்டம் அலைமோதியது. கண்ணாடி அரங்கத்தில் பூத்து குலுங்கிய பல வண்ண மலர்கள் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கொட்டும் பனியையும் பொருட்படுத்தாமல் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து குறைவாக உள்ளதால் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிந்தது.
கோவில் வளாகம், கடற்கரை, நாழி கிணறு, முக்கிய சாலைகள் என மக்கள் கூட்டத்தால் அந்த நகரமே திணறியது. தொடர் விடுமுறை, ஐயப்பன் பக்தர்கள் வருகை என வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்டம் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மணப்பாடு கடற்கரையில் திரண்ட சுற்றுலா பயணிகள் மணலில் அமர்ந்து மீன் உணவுகளை சாப்பிட்டு குடும்பத்துடன் நேரத்தை கழித்தனர். கடலில் குளித்து மகிழ்ந்த சிலர் கலங்கரை விளக்கத்தில் நின்றவாறு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆலமஞ்சுக்காடு பகுதியில் 3 ஏக்கர் பரப்பளவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் நிலத்தடி நீர் மாசு அடையும் என்றும் சுற்றுச்சூழல் சீர்குலையும் என்றும் கூறினர். ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் முற்றிலும் அழிந்து கால்நடை வளர்ப்பு கேள்விக்குறியாகும் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். கடலுக்கு அருகில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதால் மீன் வளம் நாசமாகும் என்றும் அவர்கள் கூறினர். எங்களோட வாழ்வாதாரம், நிலத்தடி நீர் இதெல்லாம் பாதிக்கப்படும். ரெண்டாவது எங்களோட கடல் தொழில் எல்லாம் பாதிக்கப்படும். இதனால கொசு தொல்லைகள் அதிகமாகும், நீர் நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இதுக்கு மேலே இதை மீறி செயல்பட்டால் நாங்கள் திரும்பி போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2 ஊராட்சியிலேருந்து இங்கே மலைக்கழிவை கொட்டுனா எங்கள் கிராமம் என்ன ஆகுது? கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. எங்கள் கிராமம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த 1 கிலோ 1.5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் எங்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இது அரசாங்கம் எங்களை நினச்சாங்களா நினைக்கலையா? இங்கே உள்ள மக்கள் வாழ்கிறதா என்ன? எங்களோட வாழ்வாதாரம் என்னென்னா கடலுக்கு போய் மீன் பிடித்தல் தான் எங்கள் வாழ்வாதாரம். சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் நச்சு வாயுக்களால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று அறந்தாங்கி பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளதாக அவர்கள் கூறினர். எதிர்ப்பையும் மீறி சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் வரும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்தியா, இலங்கை மகளிர் அணிகள் மோதும் 3வது T20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா வந்துள்ள இலங்கை மகளிர் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்தியா 2-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் இரு அணிகள் மோதும் 3வது போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடக்கிறது. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணியில் பேட்டிங், பவுலிங் என இரண்டும் சிறப்பாக உள்ளன. பேட்டிங்கை பொறுத்தவரை ஜெமிமா, ஷபாலி, ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் வலு சேர்க்க பந்து வீச்சில் ஸ்ரீசரணி, வைஷ்ணவி, கிராந்தி ஆகியோர் நம்பிக்கை தருகின்றனர். ஃபீல்டிங்கில் மற்றும் சற்று தடுமாறி வரும் இந்திய அணி அதிக கவனம் செலுத்தும் பட்சத்தில் இன்றைய போட்டியை வெல்வது மட்டுமல்லாமல் தொடரையும் கைப்பற்றி கோப்பையையும் வெல்லலாம் என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு டிக்கெட்டுக்கு 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. வங்கதேசத்தில் மேலும் ஒரு இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் அந்நாட்டில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1.69 லட்சம் பேரும், பெயர் நீக்கம் செய்ய 1211 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.